ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கோட் கைட்லி தமிழ். இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் கம்மிங் 13th இருக்கு இல்லையா, அதை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். மற்ற எக்ஸாம்ஸ் பற்றிலாம் நம்ம இதை பற்றி பேச போகிறதில்ல. அதுக்கு வேணால் நம்ம தனியாக ஒரு வேறு வீடியோவில் பேசிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நான் கடைசி வரைக்கும் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. புதுசாக நான் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் இதான் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கு நிறைய புதுசாக லேர்ன் பண்ணிப்பீங்க, நிறைய ஐடியாஸுமே கிடைக்கும். இதுக்கு முன்னாடி அப்பியர் ஆகிட்டு நான் இந்த பாயிண்ட்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணாதனால தான் கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிடும். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இது கொண்டு வந்திருக்கேன். நம்ம அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். 13th நமக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது. ஐபிபிஎஸ் கிளர்க் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்கோர் கார்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செக்ஷனலில் ஒரு 8.75 அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் கட் ஆஃப் இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு சொல்கிறேன், ஓபிசி எஸ்சிஎஸ்டிக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்குலாம் இன்னுமே கட் ஆஃப் அதிகமாக இருந்திருக்கும், 10 பக்கம் இருந்திருக்கும் செக்ஷனல் கட் ஆஃப். ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரோல் ப்ளே பண்ணுது. இந்த இங்கிலீஷில் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறது ஓவரால் கிளியர் பண்ணவங்களும் இருக்கீங்க. அந்த மாதிரி யாராவது இருந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாமல் போயிருந்தீங்கன்னா அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ் தான் மெயினாக ரோல் ப்ளே பண்ணுறதுங்கிறதையும் வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் போயிடுறாங்க. 30 கொஸ்டின்ஸ் இருக்குது, எனக்கு இங்கிலீஷ் வராது சார், நான் ஆவரேஜாக தான் இருக்கும் அப்படின்றவங்களாம் என்ன பண்ணுறது, ஒரு பயத்தெல்லாம் நிறைய போட்டு வந்துட்டேன் சார், அப்போ தான் எனக்கு மார்க் வரும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி போட்டு வந்தவங்களுக்கு கூட இப்போ கிளியர் ஆகாமல் போயிருக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் ஸ்கோரிங் போட்டோம் இங்கிலீஷில் அதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? அதை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 40 minutes இருக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும், சரிங்களா? ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு 4 செக்ஷன் தான் நமக்கு இருக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கும் ஜிகேவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 35 minutes, ரீசனிங்க்கும் குவான்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 45 minutes. ரீசனிங்கில் 50 கொஸ்டின், அதே மாதிரி குவான்ஸில் 50 கொஸ்டின், அதே மாதிரி கரண்ட் அஃபேரில் 50 கொஸ்டின். இதில் மட்டும்தான் 40 கொஸ்டின். இதில் மட்டும்தான் இங்கிலீஷில் மட்டும்தான் 40 கொஸ்டின் நமக்கு இருக்க போகுது, சரிங்களா? இதில் கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு 6 month படிக்கணும். அதுதான் வந்து பேசிக்காக வந்து இருக்கிறது. அது இல்லாமல் இப்போ சார் நம்ம 6 month படிக்கல சார், ஒரு 3 months தான் படிச்சிருக்கணும். அந்த 3 monthுமே கரெக்டாக நம்ம படிச்சிருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கரண்ட் அஃபேருக்கு இந்த இப்போ தான் சார் என்ன சார் படிக்கிறது இந்த 1 week 2 week அப்படின்னா நீங்கள் எதுவுமே புதுசாக படிக்காதீங்க. எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையோ டெலகிராம் குரூப்லையோ எங்கேயோ ஒன்று என்ன சொல்கிறது புதுசாக ஒன்று போடுவாங்க, இது எங்கே இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும். அது தோணி அந்த நம்ம மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். இந்த டைமில் போய் புதுசாக எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி எதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே மோர் தென் எனஃப் என்ன கேட்டால், சரிங்களா? அதுவே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருக்கிற குவிசஸே நிறைய எடுங்க, சரிங்களா? அதுவே ரிப்பீட்டடாக போடுங்க. படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள் நிறைய, சரியா? படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. புதுசாக படிப்பீங்க இல்லையா, அதை ஒரு தனியாக ஒதுக்கி வைங்க. படித்ததை ரிவிஷன் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேரில், சரிங்களா? அதை பண்ணாவே போதும். ஐபிபிஎஸ் கிளர்க்கில் 50 கொஸ்டின்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு 20 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறது, அவங்களாம் ரெகுலராக கரண்ட் அஃபேர் படிப்பாங்க, டெய்லி கரண்ட் அஃபேர் படிப்பாங்க, நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நியூஸ் பேப்பர் டெய்லி டச்சில் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரண்ட் அஃபேரில் மெயினாக ப்ளே பண்ணுது. ஸோ கரண்ட் அஃபேர் வந்து டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது கரண்ட் அஃபேரோட கட் ஆஃப் செக்ஷனல் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேரை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனில் இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க்கு நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்றவங்க புதுசாக ஏதாவது ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி எப்பேற்பட்ட சோர்ஸை நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் அந்த சோர்ஸே உங்களுக்கு போதும். அந்த சோர்ஸே படிங்க, கண்டிப்பாக ஒரு டீசெண்டான மார்க் வாங்கலாம். புதுசாக ஒரு சோர்ஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உங்க கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதையும் படிச்சுட்டு இதையும் படிச்சுட்டு கடைசியில் நான் படிச்சது எதுவுமே வரல, எனக்கு மைண்டில் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு போயிடாதீங்க. இதுதான் நான் கரண்ட் அஃபேரில் ஃபஸ்ட்டு ஏன் கரண்ட் அஃபேரை பற்றி சொல்கிறேன். கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்தாலுமே மற்ற செக்ஷன் அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கரண்ட் அஃபேர் கஷ்டமாக கேட்டாலும் எல்லாருக்குமே கஷ்டம், அதில் ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடும். ரிமைனிங் இருக்கிறவங்கலாம் குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஸ்கோர் வாங்கிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் திருப்பி கரண்ட் அஃபேர் பற்றி பேசுகிறேன். கரண்ட் அஃபேரில் இதை மட்டும் பண்ணுங்கள் போதும். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் செக்ஷன் போயிடலாம். இங்கிலீஷ் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கே வந்து ஒரு 13 மார்க் கட் ஆஃப் வச்சுருந்தாங்க, சரியா? 40க்கு 13 மார்க் பக்கம் கட் ஆஃப் இருந்தது. அப்போ ஜென்ரலுக்குலாம் எந்த ரேஞ்சில் இருக்கும், ஒரு இதை விட ஒரு 0.5 இல்லையா 2 மார்க்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் அந்த ரேஞ்சுக்கு இருக்கிறதுனால தான் கட் ஆஃப் அந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் வராது, இங்கிலீஷில் எது கரெக்டாக போகிறோன்னு தெரியாதவங்களாம் கொஸ்டினை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஆர்சிலாம் வந்தால் ஃபஸ்ட்டு போடாதீங்க, பேராஜம்பிள்லாம் வந்தால் ஃபஸ்ட்டு போடாதீங்க. ஆனால் லாஸ்ட் இயர் ட்ரெண்ட் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் 2-3 years ட்ரெண்டில் என்ன அப்படின்னா இந்த வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, ஓகேங்களா, இந்த வேர்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டு, ஃபில்லர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட், இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கான்.
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஸ்கோரிங் பார்ட் தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து என்ன சொல்கிறது நமக்கு புரியும் என்ன சொல்கிறது ஓரளவுக்கு ஸ்டோரி பேஸ்டாக தான் இருக்கும், கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே நமக்கு புரிஞ்ச விஷயங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண பாருங்கள். இந்த 5 செக்ஷன்லையுமே மினிமம் 3 கொஸ்டின் கேட்டால் கூட 15 கொஸ்டின் ஆச்சு. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுற அளவுக்கு நம்மளால் போட முடியும். 15 கண்டிப்பாக கிடையாது, ஒரு 4 கொஸ்டின் வச்சுக்கிட்டா கூடமே 20 ஆச்சு. ரிமைனிங் பார்ட்லாம் அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். இந்த பார்ட்டில் அந்த 20 கொஸ்டின்ஸில் ஒரு 13 to 14 அந்த ஒரு 6 கொஸ்டின் மட்டும் வச்சிடலாம். அந்த 13 to 14 கண்டிப்பாக போடுங்க. இங்கிலீஷ்லையுமே ஸ்கோர் கண்டிப்பாக நல்லா வரும். சரியா, அதுதான் மெயினாக பண்ண வேண்டியது. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே இந்த செலக்ட் பண்ணுற விஷயத்தில் தான் நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம். ஸோ இந்த செலக்ட் பண்ணுற விஷயத்தில் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷில் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் போங்க. அதுக்கப்புறமா போயிட்டு எரர் இருக்கா, எரர் போடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்சி இருக்கா, ஆர்சி கண்டிப்பாக ஸ்டோரி பேஸ்டாக ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் 7 கொஸ்டின் இருக்கும். அதில் ஒரு 3 to 4 கொஸ்டின் போடுற மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டினுமே போடுங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றது, பேராஜம்பிள் கொடுத்துருக்கானா, பேராஜம்பிள் பாருங்க. பேராஜம்பிள் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமா, வேர்ட் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அதை போடுங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னாவே 20+, அந்த 40க்கு 20+ கொடுத்துட்டு வந்துடலாம். இங்கிலீஷில் கண்டிப்பாக எனக்கு வந்து நல்ல ஸ்கோர் வரும், செக்ஷனில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பமே கிடச்சிரும். நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் மூவ் ஆகிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறது நம்ம மைண்டை சூப்பராக வச்சுட்டு போகலாம். அந்த என்ன சொல்கிறது நெக்ஸ்ட் செக்ஷன் நமக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லாம் வருதுன்னா அது நல்லாவே என்ன சொல்கிறது அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா, அதே மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட் இங்கிலீஷ் முடிச்சிட்டோம். இதுதான் இங்கிலீஷில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் சூப்பராக வரும். என்ன சொல்கிறது, இது வந்து ஃபைனல் கட் ஆஃப், நம்ம ஓவரால் கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பிரைட்டாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது ரீசனிங்கில் அதே மாதிரி தான். ரீசனிங்கில் அதே தான். செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். செக்ஷன் ஏனா 2 மார்க், செக்ஷன் பினா 1 மார்க். சரிங்களா, இதில் 2 ட்ரெண்ட் இருக்குது. நான் நல்லா போடுவேன் சார், நல்லா ஃபாஸ்ட்டாக போடுவேன் அப்படிங்கிறவங்க செக்ஷன்லேயே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி போவாங்க. இல்லை சார் நான் வந்து கான்செப்ட்லாம் பயங்கரமான ஸ்ட்ராங்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது எப்படி கேட்டாலுமே இப்போ பசில்ஸே இருந்தாலுமே அந்த பசில் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டால் எனக்கு உட்காந்துரும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. இன்புட் அவுட்புட்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா இன்புட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயருமே ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸில் இன்புட் அவுட்புட் கேட்டு தான் இருக்கான். ஸோ இன்புட் அவுட்புட் இந்த டைமும் கேட்பான், நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சார், நான் இதெல்லாம் ஈஸியாக ஃபஸ்ட்டு போட்டுருன்றவங்க அப்படி போடுங்க. அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்கோரிங் பார்ட்டை 1 மார்க்கோ 2 மார்க்கோ ஸ்கோரிங் பார்ட் எங்கே கேட்டிருந்தாலுமே ஃபஸ்ட்டு அதை அட்டன் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப பெட்டர். ஸ்கோரிங் பார்ட் எது அப்படின்னா ஸ்லாஜஸும் இருக்கும், அது கோடடாக கூட இருக்கலாம். இன்இக்வாலிட்டி இருக்கும், அதுவும் கோடடாக கூட இருக்கலாம். சரிங்களா, டேட்டா சஃபிஷியன்சி இருக்கும், அதுவும் கோடடாக கூட இருக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று டேட்டா சஃபிஷியன்சிலாம் முடியட்டும். இந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ் பேஸில் கேட்டிருப்பான், அதெல்லாம் படித்து பார்த்தோன்னாவே புரிஞ்சிடும். ஆனால் அதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்கிறது புது பேட்டர்னில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. இன்இக்வாலிட்டிலாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி கண்டிப்பாக ஈஸி தான். சரியா, ரொம்ப ட்விஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இன்இக்வாலிட்டி கேட்க மாட்டாங்க. ஏதோ நம்ம ஒரு சின்ன லாஜிக் தான். ஓகேங்களா, ஆல்ஃபாபெட் பேஸ்டில் கேட்டிருந்தோம்னா அப்படின்னா வவ்வல் இந்த கான்சனட் இந்த பேஸில் தான் இருக்குது. நம்பர் பேஸ் பண்ணியிருந்தோம்னா ப்ரைம் நம்பராக இருக்கும், ஒன்று ஆட் நம்பராக இருக்கும், இல்லைனா ஈவன் நம்பராக இருக்கும். இந்த பேஸில் தான் திருப்பி வரப்போகுது. இல்லைனா ஸ்கொயர் எங்கேயாவது ஸ்கொயரோ கியூபோ ஏதோ ஒன்று மிங்கிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அதுக்கு ஏதாவது சிம்பிள் வச்சு வருதா, அந்த சிம்பிளுமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா, நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து இப்போ வந்து அந்த ப்ராக்டிஸ்க்காக தனியாக எதாவது எடுத்து பண்ணணும் அப்படின்னா ஏதாவது பிடிஎஃப் கிடைச்சிது, ஃப்ரீயா சோர்ஸில் பிடிஎஃப் கிடைக்குதுன்னா அந்த பிடிஎஃப் எடுத்து பாருங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அது இல்லாமல் மார்க் போடுவீங்களே, மார்க் போட்டுட்டு ஒவ்வொரு மார்க்லையுமே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் பசல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணி பாருங்கள். இதுதான் ரீசனிங்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல வே. இப்படி தான் போகணும். இந்த மிஸ்லன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பசில் போகிறது ரொம்ப சிறப்பான ஒரு வழி. ஒரு லீனியர் பசில் கொடுத்துருக்காங்க சார், ஒரு பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னா அதுவே கஷ்டமாக கூட இருந்துருக்கு வாய்ப்பு இருக்குது. பிளட் ரிலேஷன்லாம் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸில் கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுறாதீங்க. இதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 10+ கொஸ்டின் ஒரு 15 பக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே போனீங்க அப்படின்னா இந்த 15 கொஸ்டின் போதும் நமக்கு. அது 2 மார்க்கோ 1 மார்க்கோ நமக்கு ஒரு 15 மார்க் ஆவரேஜாக வச்சுக்கலாம். 15 மார்க் வாங்கிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த செக்ஷன்லாம் போனோம் அப்படின்னா இன்னுமே பிரைட்டாக நம்ம பண்ணலாம். சரிங்களா, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போது நமக்கு தெரியல, ஆனாலுமே செலக்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவான்ஸ்லையுமே அதே தான். லாஸ்ட் 2-3 இயர் ட்ரெண்டாக ஒரு 15 to 20 கொஸ்டின் டிஐயில் கண்டிப்பாக கேட்குறான். 3 டைப் ஆஃப் டிஐ, இல்லை 2 கேஸ்லெட் இந்த மாதிரி கேட்டு தான் வரான். பை சார்ட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டேபிள் டிஐ, இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கான். கேஷ்லெட் வேரியபிள் பேஸ்டாக கேட்குறான், வென் டயக்ராம் பேஸ்டாக கேட்குறான், டேபிள் பேஸ்டாக கேட்குறான். கேஷ்லெட் எப்படி கேட்குறான் நம்மளால் சொல்ல முடியாது. சப்போஸ் அரித்மெட்டிக் பேஸ்டாகவும் கேட்டலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக கேட்டலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ்டாக கேட்டலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க, கண்டிப்பாக போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டிஐயில் 3 டிஐலாம் இருக்குது அப்படின்னா 2 டிஐ கண்டிப்பாக டூவபிளாக தான் இருக்கும். ஒன்று ஈஸியாக இருக்கும், ஒன்று மாட்ரேட், இன்னொன்று கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். எந்த வகையில் டிஃபிகல்ட்னா ஒன்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத டிஃபிகல்ட்டாக இருக்கும், புதுசாக இருக்கும் நமக்கு. இல்லை அப்படின்னா வேல்யூஸ் ரொம்ப பெருசு பண்ணி கொடுத்துருவான், டைம் ரொம்ப அதிகமாக போயிடும். 45 நிமிஷத்தில் ஒரு 15 நிமிஷம் அதிலே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். குவான்ஸில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணாதீங்க. இதுலேயுமே ஸ்கோரிங் பார்ட் இருக்குது. அப்ராக்சிமேஷன் லாஸ்ட் 2-3 இயர் ட்ரெண்டில் அப்ராக்சிமேஷன் 4 to 5 கொஸ்டின்
கேட்டுகிட்டே தான் இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷனை போட்டுருங்க சரிங்களா. அப்புறம் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸோ ராங் நம்பர் சீரிஸோ நம்பர் சீரிஸ் பார்ட்டில் நியூ டைப்பில் எப்படியோ ஒன்று கேட்பான். அதெல்லாம் அது நியூ டைப்பை கேட்டானா ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணாவே ஒரு 3 கொஸ்டினுக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக போடுங்க. குவாட்ராட்டிக் அந்த மாதிரி கேட்டான் அப்படின்னா குவாட்ராட்டிக்கில் புதுசாக எதுவும் கேட்க மாட்டான். பழைய குவாட்ராட்டிக்கில் தான் கொஞ்சம் நம்பர் வேல்யூலாம் பெருசாக வச்சு ஒரு 2-3 கொஸ்டின் கேட்பான். அதை போட்டுருங்க சரிங்களா. அரித்தமெட்டிக்கில் இந்த பாட்டெலாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது எக்ஸஸாக கேட்குறான் அப்படின்னா அரித்தமெட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 கொஸ்டின் எப்பயுமே எல்லா இயருமே இருந்துடும் சரிங்களா. அதில் ஒரு 4-5 கொஸ்டின் கண்டிப்பாக போடுற மாதிரி தான் இருக்கும். 10 to 15 கொஸ்டின் வருதுன்னா 4 to 5 கொஸ்டின் கண்டிப்பாக போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதிலே கால்குலேட் பண்ணிக்கோங்களேன். அப்ராக்சிமேஷனில் ஒரு 4, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸில் ஒரு 3, குவாட்ராட்டிக்கில் ஒரு 3ன்னும் போது நமக்கு இதுவே 10 ஆகிடுது. அரித்தமெட்டிக்கில் ஒரு 4னா ஒரு 14. அப்புறம் அரித்தமெட்டிக் டேரெக்டாக போட தேவையில்லை. டிஐ முடிச்சுட்டு வந்து அரித்தமெட்டிக் போடுங்க. எதுன்னு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் ரிவ்யூ கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த டிஐயில் ஒரு 5 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயே ஒரு 15 ஆச்சு. இன்னொரு டிஐ போட முடியுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ 15+, 20+ போகிறதுக்கான வழி நான் சொல்லிட்டேன்னா இப்படி சூஸ் பண்ணி அப்கமிங்கில் மார்க் நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போவே உங்களோட ஸ்கோரில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதை அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். அதில் என்ன தப்பு பண்ணோம் எடுத்ததுலுமே நம்ம இது தப்பாக எடுத்துட்டோமா வேறு மாதிரி எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு வராத டிஐயில் எங்கே தப்பு பண்ணோம் அங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கா அதை விட குயிக்காக போட முடியுதான்னு ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். டேரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் போயிடாதீங்க. எல்லாத்தையுமே ஃபஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக எக்ஸ்ப்ளனேஷன் போய் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ரீசனிங்கில் ஒரு பார்ட் மறந்துட்டேன். லாஜிக்கல் ரீசனிங். அந்த லாஜிக்கல் ரீசனிங் தமிழில் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். இங்கிலீஷ் ஹிந்தி எடுத்தீங்க அப்படின்னா தமிழில் அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு கொஸ்டின் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா 7 to 10 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஐபிபிஎஸ் கிளக்கில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நான் பஸ்ஸில் லேக் ஆகிட்டேன் சார். ஏஜஸ் பஸ்ஸில் மோஸ்ட்டாக ஏஜஸ் பஸ்ஸில் தான் நான் லேக் ஆவேன். நான் அந்த ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட்டில் லேக் ஆகிடுவேன். அந்த டெசிக்னேஷன் பஸ்ஸில் வந்து ட்விஸ்டடாக கொடுத்தாங்க அதான் லேக் ஆகிட்டேன். இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இங்கேயே செலக்ட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அங்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக ஒவ்வொரு செக்ஷன்லையுமே கரண்ட் அஃபேர் விட்டுருங்க. இங்கிலீஷில் ஒரு 15 சரிங்களா. ரீசனிங்கில் வந்து ஒரு 20 என்னாச்சு 35. நான் சும்மா ஆவரேஜாக சொல்கிறேன் 35. குவான்ஸில் ஒரு 20 அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். டைம் நமக்கு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். இது அதில் ஒரு 30 இது என்னாச்சு 55 ஆச்சா 55 ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேரில் இதெல்லாம் வந்து ஆவரேஜ் மார்க். கரண்ட் அஃபேரில் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் சார் படிச்சிருக்கேன். ஒரு 10 மார்க் தான் வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கேன்னா கூட என்னாச்சு 65 மார்க் ஆச்சு. இன்னும் நம்ம எவ்வளோ சேர்ந்து போடணும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 65 ஒரு 8 மார்க் தான் சேர்ந்து போடணும் சரியா. புரியுதா. நான் வந்து ஆவரேஜாக வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் சரியா. நீங்கள் உங்களோட செக்ஷன் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அது இன்னும் பூஸ்டப் பண்ணி போங்க. இங்கிலீஷ் எல்லாம் நிறைய பேர் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. 30+லாம் வாங்குற அளவுக்கு இருப்பீங்க. ஏன்னா கொஸ்டின் அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. நானுமே ஐபிபிஎஸ் கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் 2020 கிளியர் பண்ணி ஐஓபி பேங்க் எனக்குமே கிடச்சிது. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்னால நான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாபை கண்டினியூ பண்ணி ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ண முடியல சரிங்களா. ஸோ அதெல்லாம் நமக்கு இருக்கட்டும். ஆனால் இருந்தாலுமே உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான வழி நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் டெஸ்ட் மார்க்கை போட்டுகிட்டே இருங்க சரிங்களா. அந்த மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ட்ரிக் அவங்க புதுசாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் இதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது தான் இருக்குது நம்ம சரியா. இதை நம்ம எப்படி எந்த பாயிண்ட்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன். இது எல்லாமே அக்யூரஸியாக போட ட்ரை பண்ணுங்கள் சரியா. இது எல்லா எக்ஸாம்லையும் அக்யூரஸியாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். அட்டெம்ப்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. கொஸ்டின் மாடரேட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. மாடரேட்டாகவே இருந்தாலுமே அதை ஃபுல் டைம் அதை எடுத்து என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான் அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இங்கே அடாப்ட் ஆனால் தான் அங்கே அந்த டைமுக்கு அடாப்ட் ஆக முடியும். இல்லைனா அங்கேயே நம்ம வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவோம் சரியா. இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியணும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் எனக்கு எப்படி அனலைஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல புரியல அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஒன்று இருக்கு இல்லையா. அந்த டெஸ்ட் பேட்சில் 1-on-1 செஷன் மென்டார் கூட இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச் வாங்கிட்டு இதை பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்காது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அப்படி தேவை எனக்கு 1-on-1 செஷன் தேவை சார் நான் ஃப்ரெஷராக இருக்கேன் எனக்கு வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த கைடன்ஸ் தேவை அப்படின்னா அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல் மாடரேட் லெவல் ரொம்ப டஃப்பான லெவல் வரைக்கும் இருக்கும். நிறைய விஷயங்கள் அதில் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க புதுசாக. உங்களுக்கு எக்ஸாம் என்ன சொல்கிறது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே ரியல் எக்ஸாம் எப்படி இருக்கும்ன்ற ஃபீல்லாம் வந்து அங்கே கொடுத்துரும் சரியா. கண்டிப்பாக இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது அப்கமிங் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.